என்ன என் டேங்க் இப்படி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? இது ஒரு பெரிய விஷயமே இல்ல. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஆல்கே தான். இது நம்ம லைட்டிங் போடுறதுனால இது வருது. நம்ம மரைன் டேங்க்ல நிறைய பேர் லைட்டிங் போட்டு இந்த மாதிரி ஆல்கே வளர்ந்து பயந்துடுறாங்க. இது வந்து ஒரு சின்ன விஷயம் தான். இது நீங்க வந்து இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் இருந்தாவே போதும். இது வந்து மேக்னெட் பிரஷ் சொல்லுவாங்க. இதை போட்டுட்டு நீங்க வந்து உள்ள ஒண்ணு வெளியே ஒண்ணு வச்சுட்டு நம்ம கிளீன் பண்ணவே ஃப்ரண்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து எல்லாமே கிளீன் ஆயிரும். இந்த மாதிரி லைட் நீங்க மாட்டிக்கலாம். மாட்டிட்டு நீங்க இப்படி எடுத்தாவே இந்த ஆல்கே எல்லாம் உங்களுக்கு திரும்பியும் அவருக்கு தெரியும். இந்த மாதிரி நீங்க பொறுமையாவே நீங்க கிளீன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இது உங்களுக்கு ஃபுல்லா கிளீன் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க வந்து ஒரு இந்த ப்ரீடேட்ல நின்றுடணும். ஏன்னா அது கீழே போனா வச்சுக்கலாம் உங்களுக்கு வந்து மண்ணுல வந்து கிளாஸ் இந்த ஷீட்ல மாத்தி ஃபுல்லா உங்களுக்கு ஸ்கிராட்ச் விளையாடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதை ஒரு இன்ச்சு கேப் வச்சிருங்க. அது எப்படி கிளீன் பண்ணோம் அதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த மெயின் கிளாஸ் எல்லாமே நம்ம கிளீன் பண்ணிடலாம். ஹலோ காய்ஸ், வெல்கம் டு த மரைன் அக்வேரியம். நான் தான் உங்கள் கலீஃப். இன்னைக்கு என்ன பாக்குறோம்னா மரைன் டேங்க்ல மெயின்டெனன்ஸ் எப்படி. மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஈஸி தான் காய்ஸ். நீங்க வந்து ப்ராப்பரா வந்து நம்ம செட்டப் பண்ணி நீங்க வந்து ப்ராப்பரான யூனிட் எல்லாமே வச்சுன்னு வச்சுக்கலாம். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப மெயின்டெனன்ஸ் கம்மி தான். இப்போ என் டேங்க் வந்து 7 feet டேங்க். இதை நான் அவ்வளவு பெருசாலாம் மெயின்டைன் பண்ணல. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ எடுத்திருக்கோம். அது ரொம்ப ஆல்கேலாம் வந்திருக்கு. எங்க டேடி ஃபோன் பண்ணி கூப்பிட்டாரு, டே கஸ்டமர் டேங்க் எல்லாம் பாக்குறியா, நம்ம கடை டேங்க் எப்படா வந்து பாக்க போறேன்னு. சரி, அதனால நம்ம இன்னைக்கு ஃப்ரீயா இருந்தோம். இன்னைக்கு நம்ம டேங்க் வந்து பார்த்தோம்னா ரொம்ப ஆல்கே வளர்ந்துச்சு. சரி, ஓகே, அந்த ஆல்கே ஒரு வீடியோ எடுத்து போடலாம். ஏன்னா வந்து ஒரு 2-3 கஸ்டமர் வந்து கேட்டாங்க, இந்த மாதிரி என் டேங்க்ல வந்து துரு பிடிச்ச கலர் மாதிரி இருக்கு, என்ன துருப்பு பிடிச்ச மாதிரி கலர் இருக்குன்னு பார்த்தானா அப்பதான் தெரிஞ்சுச்சு அது வந்து ஆல்கேன்னு. சரி, அது ஒரு பெரிய விஷயமே இல்ல. ரொம்ப பேர் பயந்துருக்காங்க, எனக்கு தெரியாதுல. மரைன் வச்சவங்களுக்கு தெரியும், ஃப்ரெஷ் வாட்டர் வளர்த்தவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி ஆல்கே பிரச்சனை இருக்குன்னு. ஃப்ரெஷ் அப்பா வந்த கஸ்டமர் தெரியாது. அதுக்காக தான் இந்த வீடியோ எடுக்கிறோம். உங்களுக்கு அதே மாதிரி மரைன்ல உங்களுக்கு என்ன மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து வீக்லி வாட்டர் டாப் ஆஃப் பண்ணணும், ஸ்பாஞ்ச் மாத்தணும், அகைன் ஸ்கிம்மர் கிளீன் பண்ணணும். இந்த 3 தான் உங்களுக்கு வேலையா இருக்கும் தவிர வேற எதுவுமே வேலை. ஸ்கிம்மர் வைக்கிறனால அதுல என்ன பெனிஃபிட்னா, நான் 1 மாசம் வரைக்கும் கிளீன் பண்ண அவசியம் இல்லை. ரெண்டாவது, எதுக்கு நான் பெரிய ஸ்கிம்மர் வச்சேன்னா எனக்கு பெஸ்டா இருக்கணும். அதே மாதிரி ரொம்ப ரேர் கலெக்ஷன் தான் விடுவேனே. இந்த நார்மல் வெரைட்டி எல்லாமே எனக்கு எல்லாமே எக்ஸாட்டிக் கலெக்ஷன் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏஞ்சல் வெரைட்டியும் சரி, டேங்க் வெரைட்டியும் சரி, டேம்செல்லையும் நிறைய வெரைட்டி இருக்கு. மெயினா பார்த்தோன்னா ஏஞ்சலுக்காக தான் ஸ்கிம்மர் ஃபர்ஸ்ட் கிளாஸா போடணும். டேங்க் வெரைட்டியும் போடலாம், ஸ்கிம்மர் போடுறது நல்லது. நான் உங்களுக்கு இப்போ நம்ம வந்து டேங்க் எப்படி கிளீன் பண்றோம் எல்லா வீடியோமே காட்டுறோம், பாருங்க. நீங்க அதே மாதிரி நான் சொன்னால ஸ்பாஞ்ச் மாத்தணும். இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் இருந்தா போதும். இந்த ஸ்பாஞ்ச் நீங்க 3 லேயரா பிரிச்சுக்கலாம். அதே மாதிரி வந்து அது எப்படி மாத்த போறோம், நம்ம டேங்க்ல எவ்வளவு அழுக்கு இருக்குன்னு கரெக்டா எனக்கு வந்து இது கிளீன் பண்ணி ஒரு 2 வாரம் இருக்கும். ஸ்கிம்மர் கிளீன் பண்ணி வந்து 1 மாசம் 1.5 மாசம் ஆக போகுது. அது ரெண்டுமே நீங்க செக் பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு. வாங்க வீடியோ பார்க்கலாம். இப்போ வந்து என் டேங்க் வந்து ரொம்ப ஹைட்டா இருக்கனால நான் மேல ஏறி தான் பண்ணோம். மற்ற டேங்க் எல்லாமே சும்மா நம்ம கையாலே எடுத்து போடலாம், ரொம்ப ஈஸி தான் மெயின்டெனன்ஸ்க்கு. எனக்கு ரொம்ப கஷ்டம். பட் நான் மெயின்டைன் பண்றதுனால பிரச்சனை இல்லை. நீங்களாம் உங்களுக்கு எப்படி பண்ணணும் நான் எல்லாமே உங்களுக்கு சொல்லிடுவேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணா போதும். ரொம்ப ஈஸி தான் இது. நான் உங்களுக்கு அந்த ஸ்பாஞ்சோட நிலைமையை காட்டுறேன் பாருங்களேன், நீங்களே ரொம்ப ஷாக் ஆயிருவீங்க. இங்க பாருங்க எவ்வளவு அழுக்கு இருக்கு பாருங்க, பயங்கரமான அழுக்கு. அதனாலதான் இதை வீக்லி மாத்திடணும்னு நான் 2 வாரம் விட்டுறதுனால இவ்வளவு அழுக்கு இருக்கு. பட் சில இடத்துல எல்லாம் படல தண்ணி. அது நான் சில டைம் தப்பா வச்சிருப்பேன். அது கரெக்டா ஃபுல்லா அந்த பாக்ஸ் ஃபுல்லா கரெக்டா வச்சுட்டீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு ஃபுல்லா வந்து அழுக்கு அந்த ஸ்பாஞ்சிலே வந்துடும். எதுவுமே சம்பிள் இறங்காது. மெயினா நிறைய பேர் வந்து ஃபில்டர் சாக்ஸ் போடுவாங்க. அதுல ரொம்ப பண்ற பெரிய தப்பு என்னன்னா, சாக்ஸ்ல வந்து நம்ம கிளீன் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இதுனா ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு 60 ரூபா இல்ல 100 ரூபாய் இருக்கும் ஸ்பாஞ்சு. நீங்க அதை எடுத்தமா மாத்தி தூக்கி போடலாம். ஒரு காட்டர்ல நீங்க 2 வாரம் இல்ல 3 வாரம் சாலிடா வரும். சின்ன டேங்க்னா 4 வாரம் எல்லாம் வரும். 4 வாட்டி நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதே மாதிரிதான் உங்களுக்கு வந்து டேங்க் கிளீனிங்க்கும் நம்ம மேக்னெட் பிரஷ் வச்சு கிளீன் பண்ணல. அது எதுக்கு நான் வந்து கீழே பண்ணலன்னா, கீழே வந்து ஸ்கிராச் ஆயிரும். நான் வீடியோ சொல்லிப்போம் உங்களுக்கு. ஸ்கிராச் ஆனால அதுக்கு கிளீன் பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி உங்க பிரஷ் வச்சுக்கலாம். இந்த பிரஷ்ஷை வச்சு நம்ம வந்து கீழே ஃபுல்லா கிளீன் பண்ண வச்சுக்கலாம். அதுவும் காட்டுறேன் எப்படி கிளீன் பண்ணணும்னு. இந்த கீழோட லேயர் எல்லாமே கிளீன் பண்ண வச்சுக்கலாம். அந்த கீழே இருக்க டஸ்ட் எல்லாமே போயிடும். நம்மளுக்கு டேங்க் எப்பவுமே ஸ்கிராச் ஆகாது. ஏன்னா வந்து நம்ம பெரிய டேங்க் வைக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வைப்போம். டேங்க்ல ஸ்கிராச் விழுந்துட்டா ரொம்ப அசிங்கமா இருக்கும், மனசு ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அதனால இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபாலோஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா உங்களுக்கு இந்த எந்த பிரச்சனையுமே வராது. என் டேங்கை நான் தான் கிளீன் பண்ணுவேன். ஏன்னா வெளி பசங்களோ இல்ல வேற யாராச்சும் விட்டீங்கன்னு வச்சுங்களேன், ஃபுல்லா ஸ்கிராச்சஸ் போட்டுருவாங்க. இப்போ எங்க கடை பசங்களும் கரெக்டா நீட்டா பண்ணிடுவாங்க. அதே மாதிரி இப்போ நம்ம என்ன சொல்றோம்னா, வெளியில வேற யாராச்சும் வந்து கிளீன் பண்றாங்க
இல்ல கெஸ்ட் வரும்போது சும்மா வந்து பிரஷ் வச்சு தள்ளுவாங்க, அப்போ உங்க டேங்க் வந்து ஸ்கிராச் ஆயிட்டுனா ரொம்ப கஷ்டமா இருக்கும். நான் இந்த டேங்கை ஃபுல்லாவே க்ளீன் பண்ணிடுறேன். க்ளீன் பண்ணிட்டு உங்களுக்கு ஃபுல்லா இந்த வீடியோவை காட்டுறேன். நீங்களே பாருங்க எவ்வளவு நீட்டா வந்திருக்குன்னு. அது மாதிரி ஸ்கிம்மர் க்ளீன் பண்றதை பார்க்கலாம் வாங்க. காய்ஸ், நம்ம க்ளீன் பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம பேட் பையன் ஃபீடிங் கேட்டு ரொம்ப நம்மள கையை கடிச்சிட்டதுனால சரி அவனுக்கு கையிலே ஃபீட் கொடுக்கலாம்னு முடிவு பண்ணி கையிலே கொடுக்குறேன். இது பாருங்க எவ்வளவு சூப்பரா சாப்பிடுதுன்னு. பேட்லாம் சாப்பிடவே சாப்பிடாது, ஆனா ஹேண்ட் ட்ரைனிங் பயங்கரமா பண்ணலாம் நம்ம மரைன் ஃபிஷ் கண்டிஷனா வச்சிருந்தா. இந்த மீனுக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்கு. நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களுக்கு காட்டுறேன் அந்த மீனுக்கு என்ன பிரச்சனை இருக்கு. அது டேங்கோட மெயினான ப்ராப்ளம். நான் அதுக்கு உங்களுக்கு சொல்யூஷன் சொல்றேன். ஃபர்ஸ்ட் நான் இந்த டேங்கை நான் ரெக்கவர் பண்ணிட்டு இருக்கேன். பாருங்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லா சாப்பிடுது பாருங்க. நம்ம கையிலேயே வந்து மெஜஸ்டிக், ஏஞ்சல் எல்லாமே நம்ம சாப்பிடுவோம். இதெல்லாம் நல்ல ஃப்ரெண்ட்லியா பழகிடுச்சுல இருக்க எல்லா மீனுமே நம்ம கையிலேயே வந்து விளாடும். நம்ம அழகா ட்ரெயின் பண்ணலாம் எல்லா மரைன் ஃபிஷ்ஷுமே. மரைன் ஃபிஷ் வந்து இருக்கிறதுலயே வந்து நல்ல ட்ரைனிங்காகவும், அதே மாதிரி ஒயிட் ஸ்பாட்டும் சரி, இன்ஃபெக்ஷனும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி ஈஸியா ரெக்குவயர்மெண்ட் கொடுத்துடலாம் மரைனை பொறுத்த வரைக்கும். நீங்க அதனால நம்ம கவலைப்படணும் அவசியமே இல்லை. ஃபைனலி நம்ம டேங்கை கிளீன் பண்ணியாச்சு, நம்ம ஸ்கிம்மரை கிளீன் பண்ணியாச்சு, எல்லாம் பார்ப்போம். அதே மாதிரி கிளாஸ்ல கொஞ்சம் மங்களா இருக்க மாதிரி இருக்குல்ல, அதுக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கு. அதுவும் இப்போ பண்ண போறோம். அது எப்படின்னு நீங்க பாருங்க. நம்ம ஸ்கிம்மரை பார்க்க வந்துட்டோம். ஸ்கிம்மரோட நிலைமையை பாருங்க. இது 1.5 மாசம் கிளீன் பண்ணல. பக்கத்துல பாருங்க, வா பயங்கரமான அழுக்கு. இது வந்து இப்படி அழுக்கு எடுத்தா மட்டும்தான் உங்க டேங்க்ல வந்து இன்ஃபெக்ஷனே வராம இருக்கும். இதுல பாருங்க எப்படி அழுக்கு வருது. இந்த லேயர் எல்லாம் பாருங்க உங்களுக்கு திக்கா இருக்கும். நிறைய பேருக்கு வந்து ஸ்கிம்மர்னா என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதேன்னு தெரியாம இருக்காங்க. ஸ்கிம்மரோட வேலையே இதுதான். எல்லா அழுக்குமே நீட் அண்ட் கிளியரா மொத்தமா எடுத்துரும். இப்ப பாருங்க இதோட திக்கா ஒரு இன்ச்சுக்கு மேல லேயர் மாதிரி வந்திருக்கு. இது எல்லாமே நம்ம எடுத்து கிளீன் பண்ணணும். நான் வந்து கரெக்டா 1 மாசத்துக்கு ஒருக்க கிளீன் பண்ணோம். நான் லேட் ஆகணும் 1.5 மாசம் ஆயிடுச்சு. பட் வந்து என்னோட கெப்பாசிட்டி ஜாஸ்தினால எனக்கு தெரியல. இதை ஃபுல்லா இப்போ கிளீன் பண்ணுவோம். இப்போ இதில் பார்த்தா பயங்கரமான அழுக்கு இருக்கு. இதுல என்ன ஒரு பெரிய தலைவலி பார்த்தீங்கன்னா, இது ஃபுல்லாவே த்ரெட்டு. ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்கிம்மரை ஆஃப் பண்ணுவோம். நம்ம ஸ்கிம்மரை வந்து பம்பு மட்டும் ஆஃப் பண்ணியிருக்கோம். இதுல மொத்தம் 3 பம்புனால நம்ம 3 பம்பு ஆஃப் பண்ண அவசியம் இல்லை. நான் 2 பம்பு மட்டும் தான் ஆஃப் பண்ணியிருக்கேன், மெயினான பம்பு. டைமர் வழியா த்ரெட் எல்லாமே கலத்தியாச்சு. இதுல பாருங்க இது எப்படி பார்த்தாலும் ஒரு 10 லிட்டர் வாட்டர் கிட்டேயாச்சும் இருக்கும். அதுல அவ்வளோ ஃபுல்லாவே டஸ்ட் வாட்டர் தான். பயங்கரமான ஸ்மெல் அடிக்குது. இது நீங்க கிளீன் பண்ணும்போது கண்டிப்பா மாஸ்க் போட்டுக்கோங்க. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா நான் நிறைய கிளீன் பண்ணி எனக்கு பழகிடுச்சு. இந்த தண்ணியை ஊத்தியாச்சு. இதுல பாருங்களேன் அழுக்கு செம்ம திக்கா இருக்கு. ஒரு அழுக்குமே பயங்கரமான அழுக்கு. பாத்தீங்க, இதுதான் ஸ்கிம்மரோட மெயின் வேலையே. இந்த ஸ்கிம்மர் எவ்வளவுக்குள்ள வேலை செய்தோ அவ்வளவுக்குள்ள நம்ம மேல ஃபிஷ் ஏற்றலாம். அப்படியே பாருங்க ஒரு மாதிரி சாக்கடை அழுக்கு மாதிரி இருக்கு. இது ஃபுல்லாவே கொலன்னு வந்திருக்கு அழுக்கு. ஃபுல்லா கிளீன் பண்ணி புதுசா ஆக்கிட்டோம். கப்பை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இது வந்து ஒரு த்ரெட் டைப்னால எங்களுக்கு ஃபிக்ஸிங்கும் கழுத்துறதும் மாட்டுறதும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது போக இந்த ஸ்கிம்மர் ஒரு கிளைண்ட் ரொம்ப நாளா கேட்டிருந்தாங்க, ஒரு 10 ஃபீட் கஸ்டமர், இந்த ஸ்கிம்மரை கொடுத்துட்றான் இந்த ஸ்கிம்மரை கொடுத்துட்றான்னு. ஏன்னா இது வெளியில வைக்கிற ஸ்கிம்மர்னால நிறைய யூஸ் இருக்கு. சம்பு நம்ம அதிகமா போட்டுக்கலாம், வாட்டர் கெப்பாசிட்டி பண்ணிருக்கலாம். அது மாதிரி நமக்கு நிறைய யூஸ் இருக்குனால அந்த கஸ்டமர் கேட்டாரு, எனக்கு கொடுத்துட்றா பெரிய ஸ்கிம்மரை, நீ 2 ஸ்கிம்மரா வச்சுக்கோங்க. நான் சொன்னேன், ஆனா இதுதான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் செக் பண்ண போறேன். செக் பண்ணிட்டு எனக்கு நல்லா இருந்ததுன்னா உங்களுக்கும் ரெஃபர் பண்றேன்னு சொல்லிட்டு இருந்தேன். இது சூப்பரா வேலை செஞ்சிருக்கு. எதிர்பார்க்கவே இல்லை, நல்லா வேலை செஞ்சிருக்கு இந்த ஸ்கிம்மரு.
ஸ்கிம்மரையும் க்ளீன் பண்ணியாச்சு, மரைன் டேங்கையும் க்ளீன் பண்ணியாச்சு. எல்லாமே நீட் அண்ட் கிளியர் ஆயிடுச்சு. கிளாஸும் ஃபுல்லா தொடச்சிட்டோம். அதே மாதிரி இந்த ஒரு கிளியரான வீடியோவும் உங்களுக்கு போடுறேன் பாருங்க. இந்த ஒர்க் எவ்வளவு சூப்பரா உங்களுக்கு பிடிச்சிருக்கு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு டவுட்டோ இல்ல வேற என்னாச்சும் ஐடியா வேணுமா, கண்டிப்பா மரைன் அக்வேரியம்க்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்காக நாங்க வீடியோ எடுத்து கண்டிப்பா போடுவோம். தேங்க்யூ மக்கள்.